வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு லாபகீத அச்சுக்கல்வ மேஷம் கணி. மேஷத்தை அஸ்வினி இரண்டாம் பதத்தில் ராகு, அதற்கு எதிர்ப்புமாக கேது துலாம் ராசியில் கேதுவும் இருக்கும்போது எப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த நிலையில ராகு அஸ்வினி இரண்டாம் பதத்திலும் கேது சித்திரை நான்காம் பதத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிற ஒரு சுபமான நிலையை ராகு கேதுக்கள் அடையக்கூடிய இடமாக இருக்கின்றது. சோ ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் ராகு கிரகமாக இருந்தாலும் கூட புஷ்கர நவாம்சத்துல வரும்போது அது வந்துட்டு தீய பயன்களை குறைத்து தீய பலன்களை குறைத்து நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வலிமையை பெற்றுவிடக்கூடியது. அந்த வகையில இந்த ராகு அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் இருக்கும்போது சுக்கிரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ரிஷப நவாம்சத்துக்குள்ள வரும். சோ இந்த ராகுவுக்கு மிக பிடித்தமான உச்சம் தரக்கூடிய இடத்துல ஒண்ணு இந்த ரிஷப நவாம்சம். சோ இந்த இடத்துல இருக்கும்போது ராகுவோட சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகர் தன்னோட கடின உழைப்பான பெரும் சொத்து, செல்வம், மதிப்பும் மரியாதையை கொடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அதே போல இவங்களுக்கு கலை, இசை, வாகனம், நவீன வசதிகள் எழக்கூடிய ஆத்ம வாழ்க்கையில ஈடுபாடுகளை கொடுக்கும். பேச்சாற்றல் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். இந்த ஆடம்பர வாழ்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு தோல்வியை அல்லது சர்க்கரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துவிடும் என்பது இங்கு கவனிக்கக்கூடிய ஒன்று. அதே போல இவங்களுக்கு நம்ம குறிப்பிடக்கூடியது நிதானமான வேகம். அஸ்வினியில வேகமா இருந்தாலும் கூட முடிவெடுப்பதுல ஒரு நிதானமும் முதிர்ச்சியும் வச்சுக்கிட்ட போது இவங்களுடைய ராகுவனுடைய இந்த சரிவிலிருந்து தப்பிச்சிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது. இவங்களுக்கு வந்துடும். ஏன்னா புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் கொடுத்தாலும் கூட முடிவுல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சத்துலதான் இருக்கு ராகு. இதற்கு எதிர்ப்புறமாக கேது சித்திரை நான்காம் பாதத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது செவ்வாயோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. சோ இங்க கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பலமான ஒரு சொந்த வீடு போன்ற அம்சத்துல இருக்கக்கூடியது. சோ இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்த உள்வுணர்வு இருக்கும். விருச்சிக ராசியில சரி, துலா ராசி விருச்சிக நவாம்சத்துல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சித்திரை நான்காம் பாதம் கேது ஜாதகருக்கு அபாரமான உள்வுணர்வு, மற்றவர்கள் அறியாத விஷயங்களை முன்கூட்டியே அறியும் திறனையும் கொடுக்கும். சோ இவங்களுக்கு சிறந்த ஆராய்ச்சியாளராகவோ அல்லது ஆன்மீக ஞானியாகவோ அல்லது கடவுள், தர்ம நியாய சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல கடந்த கால தவறுகள், பிரச்சனைகள், சவால்களை தீர்ப்பதில் இவர்கள் மிகவும் உறுதியாகவும் இருப்பார்கள். வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சோ இவங்களுக்கு உறுதியான மனதை கொடுக்கக்கூடியதே இந்த கேதுதான். எந்த ஒரு நெருக்கடியான சூழலையும் எதிர்கொள்ளும் பல தைரியத்தையும் பல உறுதியையும் கொடுத்துள்ளது. சோ இந்த ராகு கேது நச்சுக்கள் என்பது ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போது தூர பயணங்கள், வெளிநாடு, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் தொடர்புகள் மூலம் லாபம் வைக்குவதை கொடுக்கும். அதே போல திருமண வாழ்க்கை அப்படிங்கும் போது வாழ்க்கை துணை அவர்களாகவும் சற்று பிரிவாக கொண்டவர்களும் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் உண்டது. இவர்கள் சமூகத்துல ஒரு தனித்துவமான அடையாளத்தோட இருப்பாங்க. குறிப்பா 35 வயசுல இருந்து 40 வயசுக்கு மேல பெரிய உயரத்தை எட்டக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். இதுக்கு முன்னால பார்த்த அஸ்வினி ஒன்னாம் பாதத்தை விட இந்த புஷ்கர நவாம்சத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி இரண்டாம் பாதம், சித்திரை நான்காம் பாத கேதுக்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அதே போல ஆன்மீக தெளிவையும் தத்துவ சித்தாந்தங்களையும் ஒன்று சேர்க்க பழகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புல இருக்கக்கூடியதுதான் இந்த அச்சு. இதற்கு எதிர்ப்புதமாக கேது அஸ்வினி இரண்டாம் பாதத்திலும் ராகு சித்திரை நான்காம் பாதத்திலும் இருக்கும்போது இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்ப்போம். சோ கேது செவ்வாயின் ராசி, செவ்வாயோட ராசியில கேது தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது. கேதுவனுடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது. சோ கேது பொதுவாகவே வந்துட்டு ஒரு பற்றுகளை குறைக்கக்கூடியவர் என்றாலுமே கூட ரிஷப நவாம்சத்துக்கு போறதுனால ஜாதகருக்கு பூமியினால லாபம், சொத்து சேர்க்கை மற்றும் நிலையான வருமானத்தையும் தரக்கூடிய அம்சத்தையும் கொடுக்கும். அதே நேரத்துல இதுல கொஞ்சம் பிடிவாதம் அல்லது பிடிப்பு தன்மையை கொடுக்கும் போது இது என்ன பண்ணணும்னா பப்பு வழக்குகளையும் கொண்டாந்து விற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய. அதே நேரத்துல இவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நிதானமான ஞானம். அஸ்வினியினால வேகமாக இருக்கும். கேது தம் சுய நட்சத்திரத்திலேயே இருக்கும்போது வேகத்தை கொடுத்தாலும் இப்ப அதனுடைய நவாம்சம் தத்துவம் அப்படிங்கிறது அந்த வேக உறுதித்தன்மையை வந்துட்டு
ஆன்மீகம் அதாவது வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள்னா ரொம்ப முதிர்ச்சியும் நிதானமும் பக்குவத்தையும் கொடுக்கும். சோ குடும்பத்தின் மூலமாக இவங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது. இதே நேரத்துல எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ராகு சித்திரை 4ஆம் பாதத்தில் இருப்பது அப்படிங்கறத பார்க்கும்போது நவாம்சத்துல செவ்வாயினுடைய திருச்சியை தொடர்பை கொடுக்கக்கூடியது இந்த ராகு சுக்கிரன். சித்திரை 4ஆம் பாதமே வந்துட்டு பாத்தீங்கன்னா செவ்வாயோட சத்திரம் பிளஸ் நவாம்சத்திலையும் அது என்னவாகுது செவ்வாயோட தொடர்பு பெறுது. சோ இது வந்துட்டு இவங்களுக்கு ஆழமான உணர்வு, ஆழ்ந்த உண்மையையும் ஆராய்ச்சி திறனையும் ஏற்படுத்தி தரக்கூடியது. அதாவது இங்க இருக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அபாரமான துப்புரிய மாற்றல். இதுக்கப்புறம் இது என்ன, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. வாழ்க்கையினுடைய தொழிலுடைய நெறிவு சுழிவுகள் மற்றவர்களை பற்றிய புரிதல்களை ரொம்ப கொடுக்கக்கூடியது. மற்றவங்க புரிஞ்சுக்காத தெரிஞ்சுக்காத ரகசியங்களை அல்லது தொழில்நுட்ப நுணுக்கங்களை இவங்க எளிதாக கண்டறிந்து வருவார்கள். சில நேரங்களில் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறதையும் மறைமுக வருமானம் உதவக்கூடிய இடங்களையும் இவர்கள் தேர்வு செய்வது என்பது சில சர்க்கிள்களை கொடுத்துவிடும். சோ திடீர் திருப்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால திடீர் அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத உயர்வுகள், பதவி உயர்வுகள் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களை தன்மயப்படுத்தவும் கவர்ச்சியான பேச்சும் அதே சமயம் அதிகாரமிக்க பார்வையும் உங்கள்கிட்ட வந்து ராகு இங்க இருக்க. சோ இந்த நாளுக்கு இதை அச்சு ராகு சித்திரை 4ஆம் பாதமும் கேது அஸ்வினி 2ஆம் பாதத்திலும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸ்திர ராசியாக போனதுனால போராட்டம், விடாமுயற்சி இதையெல்லாம் ரொம்பவும் ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பு. சோ நுணுக்கமான வேலைகள்ல இவங்க ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது கணிதம் அல்லது சிற்பம் அல்லது நுணுக்கமான வேலைகள், டெக்னிக்கல் அல்லது ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல இவங்க ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அதன் மூலமாக பொருளீட்டுதல், அறிவியல் சேகரித்தல் அப்படிங்கும்போது இது செல்வத்தை அனுபவத்திற்கான நிம்மதியும் சேர்த்து தரக்கூடிய அமைப்பு. இதுல மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது புஷ்கர பணம் தான். இந்த ராகுக்கேதுக்கள் இருப்பதனால இந்த தசா குச்சி காலங்கள்லாம் இவங்களுக்கு ராஜயோக பலன்களை கொடுக்கும். சோ நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கேதுக்கள்.